தம்பி இதுக்கு ரெக்கார்ட் போட்டுற மாட்டியே அது பீப் தான் யூடியூப்ல டாப் ஸ்டேஷன். எனக்கு கூட்டுறாதீங்கடா. ப்ரோஸ் ஒரு வழியாக நாங்கள் மூணார் வந்தாச்சு. வந்து ரூமும் செட்டிங் பண்ணியாச்சு. ரூமாக போட்டு கிளம்பியாச்சு. மாட்டுப்பட்டி வரைக்கும் போயிட்டு அங்கே ஏதோ பீச்செல்லாம் நிறைய இருக்காமா. நம்ம பையன் நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ அதனால அங்கே போயிட்டு ஒரு பிட்டை போடுவோம். ரோடு செம்மையா இருக்கு ப்ரோஸ். லைட்டாக மழை பெய்யுது, ரொம்ப எல்லாம் மழை பெய்யல, லைட்டாக மழை பெய்யுது. நாங்களும் ஜர்க்கின் எடுத்து மாட்டிச்சு கிளம்பிட்டோம். ரூமுக்கு வந்து ரூம் பெருசாக இல்லை ப்ரோஸ், சும்மா நார்மலாக ஒரு காட்டேஜ் மாதிரி தான் புக் பண்ணியிருக்கோம். ஏன்னா நான் முடிஞ்ச வரைக்கும் பிளேஸ் அதை கவர் பண்ணணும்னு சொல்லிட்டு ரூமில் வந்து அதிகமாக மணி ஸ்பெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சும்மா ஒரு சிம்பிளாக ஒரு காட்டேஜ் 2000 தான். நாங்கள் 6 பேர் வந்திருக்கோம். 6 பேர் ஸ்டே பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. அந்த வீடு நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன் ரூமை. வாவ் சூப்பராக இருக்கு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக எங்கே போயிட்டுருக்கோம்னா ப்ரோஸ், கருமையாலகிரியில் இருக்க எலிஃபெண்ட் பார்க்கு தான் ப்ரோஸ். எலிஃபெண்ட்ஸ்லாம் நிறையா இருக்குமாம்மா, ட்ரக்கிங் அம்மா ப்ரோஸ். அங்கே நம்ம அம்மா அங்கே போய் எலிஃபெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். குட்டியாக இருக்கா? அதுக்கு நீ ஆப்பிரிக்கன் ஆணையத்தை கொண்டு வரணும். கொடுத்தா வாங்கணும், அதுக்கும் காசு. எல்லாத்துக்குமே காசு. ஃபீடிங்க்கு 500 ரூபா நினைக்கிறேன். ஓ, ஃபீடிங்கு தனியாக 500, ரைடுக்கு 700, ஃபீடிங்கு தனியாக 500. உங்க பாருங்க பஸ், பையன் எப்படி தரேன்னு பாருங்க. நல்லா எட்டி குடுறா. ப்ரோஸ் யானையை பார்க்கறதா பக்கத்துல நிக்கிற பூனையை பார்க்கறதா தெரியல ப்ரோஸ். பாத்துக்கங்க தம்பி இதுக்கு ரெக்கார்ட் போட்டுற மாட்டியே. டெஃபினட்டா போட்டுருவேன் ப்ரோஸ். யானை அடுத்த ரைடுக்கு கிளம்பிடுச்சு. எம்மா நம்பி இருக்கு. மேக்க சீனா. ஐயோ ப்ரோ, சரியான ஃபன் ஆகி போச்சு. அந்த ஃபன்னெல்லாம் சொல்ல முடியாது. 700 ஆமா ப்ரோஸ். இது வர வேகமே சரியில்லையே. 700 ப்ரோஸ் ரைடுக்கு. 10 to 15 minutes ஆனாங்கம்மா. அது இல்லாமல் ஃபீடிங்க்கு 500 ஆமா. எவனை கொண்டாகிறது பக்கத்தில் ஏன்னா வேடிக்கை பார்த்தோமா கிளம்பணுமான்னு இருக்கணும் ப்ரோஸ். நம்ம ஐடி எம்ப்ளாயிஸ் தான் கரெக்டு. நம்ம மாதிரி விஐபிஸ்க்கெல்லாம் செட் ஆகாது ப்ரோஸ். இதுதான் மாட்டுப்பட்டி டேமு, பார்த்துக்குங்க. முன்னாடியே காமிச்சாரு, நான் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி. நானே போனதில்லை. 2 வீலர் 10 ரூபாய். வா 10 ரூபா கொடுத்து போய்க்கலாம். வா பார்க்கிங்க போட்டுடலாம். போ நீங்க போங்க, முன்னாடி போலாம். மேப்பை போட்டு தடுமாறுறான் ப்ரோ நம்ம பையன். இதுதான் டேம். போட்டிங் இருக்கு. போட்டிங் வேணா போவோமா? எனக்கு ஒண்ணா போட்டிங் போவோமா? ஏன்னா கடத்தினா தண்ணி கலரே மாறி இருக்கு. சும்மா ஒரு முறுக்க, இந்த முறுக்கிற வேலையை நமக்கு ஆகாது. வண்டி நிறுத்திட்டு ஓட்டுறப்ப முறுக்கிறதோட சரி. என்னது வண்டி நிப்பாட்டணும்டா. வா முன்னாடி போலாம். வா ஐயா சும்மா அந்த முறுக்கல் வயசு மாதிரி என்னன்னா முறுக்கிக்கிட்டே இருக்குது ப்ரோ. எதுக்குதான் முறுக்குதுன்னு தெரியல. எக்கோ பாயிண்ட் ஒன்னும் அம்பு வேணா விடுவோமா? பாகுபலி மாதிரி தாராளமா போடலாம். ஏதோ போற மாதிரி ஒரு இது இருந்தது. நம்ம டேமுக்கு ரைட் எடுத்து வரோம்ல முன்னாடி. அது வந்து தென்மலை இது உடுமலைப்பேட்டை ரோடு. உடுமலைப்பேட்டை ரோடு ஷார்ட்கட் ரோடு. சரி ஓகே. இங்கே வந்து 1 கிலோமீட்டரு. சரி ஓகே, தேங்க்யூ பாய்ஸ். 1 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் ஆமா. அந்த சைடு தாங்கண்ணா. சென்னையில் கூட பார்த்துக்கலாம். என்னதான் கூகுள் மேப் போட்டு வந்தாலும் ப்ரோஸ். ஆமாம் அதான் கரெக்டு தான். விடு என்னதான் மேப் போட்டு வந்தாலும் ப்ரோஸ் லோக்கல் ரூட் கேட்டால் தான் கிளியரான பதில் சொல்லுவாங்க. போட்டிங் கீழே போகணும் போல.
கரெக்டாக மறைச்சு நிற்கிறாரு போர்டை. ஸோ பார்க்கிங்க்கு 10 ரூபாய்ங்களாமா. அது மட்டும் இல்லாமல் உள்ளே போகிறதுக்கு டிக்கெட்டு 40 ருபீஸு. அதுக்கப்புறம் தான் தனியாக போட்டிங்கு, ஸ்பீட் போட்டிங்னு அதுக்கு தகுந்த மாதிரி தனித்தனியாக அமௌண்ட் ஆகும் போல ப்ரோஸ். அதுக்கப்புறம் ஒரு குண்டலம் டேம்னு ஒன்று இருக்குது. அப்புறம் டாப் ஸ்டேஷன் ரைட். குண்டலம் டேம். குண்டலம் பப்ளிக்ல குண்டலம் டேம். அது பீப் தான் யூடியூப்ல. டாப் ஸ்டேஷன் போட்டல விடுங்க. அதெல்லாம் கட் பண்ணிடுறேன். அவன் பண்ற வித்தை இவரை கட் பண்ணிடுறேன். நான் கண்டென்ட் கொடுப்பேன் அவன் கேமரா கண்டென்ட் அது என்னடா கண்டென்ட் கோனா கண்டென்ட் கோன பத்தி நான் கண்டென்ட் கொடுங்க. கோன பத்தி நான் கண்டென்ட் கொடுத்தா ப்ரோஸ் போட்டிங் எல்லாம் வந்து 1 PM ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்பீட் போட்டிங் மட்டும் 2 PM. ஏங்க நாமண்ணா ஸ்பீட் போட்டிங் மட்டும் 2 PM. இப்போ நாங்கள் வந்து 240 பே பண்ணியிருக்கோம். எதுக்குன்னா பைக்குக்கு வந்து ஒரு பைக்குக்கு வந்து 10 ருபீஸு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆள் ஒன்றுக்கு என்ட்ரி 40 ரூபா. அதுக்கப்புறம் நீங்க உள்ள வந்து என்னென்ன ஈவெண்ட்ஸ் அட்டெண்ட் பண்றீங்களோ அதுக்கெல்லாம் நீங்க பே பண்ணணும். 240 ரூபா நமக்கு மட்டும் தான் பண்ணிக்கிறோம். அதான் நமக்கு மட்டும் தான் பண்ணிருக்கோம். பைக்கு பண்ணலையா? ஓ மை காட், சாரி ப்ரோஸ், பைக்கு பண்ணல. 10 ரூபா மிஸ் ஆயிடுச்சு. இனிமேல் தான் நம்ம போய் போட்டிங் பண்ற மாதிரி இருந்தா அதுக்கு தனியா பே பண்ணணும். குமரா நீ கேட்ட கவுபாய் இங்க இருக்கு. குமரா எத்தனை கேமு? 3 6 9 ஏழுங்க. அந்த ஃபாரின்ல தான் பார்த்திருக்கேன். அந்த இருக்கா ஃபேமிலி காம்போ இருக்காம 2 adults 2 கிட்ஸ்க்கு. இவன் 2 கிட்ஸ்ன்னு சொல்லி கூட்டு போயிடலாம். வேலை முடிஞ்சது, போயிட்டே இருக்கலாம். சீட்டர் வந்து ஸ்பீட் போட்டிங்னா 1080, நார்மல் ஸ்பீட் போட்னா 1400. ஓகே, நம்ம உள்ள போய் ஃபர்ஸ்ட் எப்படி இருக்குன்னு பாத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஈவென்ட் பார்ட்டிசிபேட் பண்ணலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணுவோம். ஓகே, உங்களப்பா அங்க பாத்துக்கோங்க. சரி, எங்க பாக்குறீங்க? ஐயோ ஏடா கிளி மொத்தச்சரம். அடுத்த அண்ணா சும்மா கிரிட்டுன்னு போயிட்டு இருக்காரு. நாங்க கவுபாய் பார்க்க பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இது விளையாடல ப்ரோஸ். எதுவுமே எங்களுக்கு ஒரு அட்ராக்டிவாவே இல்லை. ஸ்போர்ட்ஸ் எல்லாமே மெயினான வீடியோவே வந்து நாளைக்கு தான் ப்ரோஸ் ஏற்றிங்க. நைட்டை போய் சேவ் பண்ணிட்டு நாளைக்கு போகிற பிளான் தான் பக்காவான பிளான். ரிப்ளைன்லாம் பெருசாக இல்லை ப்ரோ, சும்மா கொஞ்சம் தூரம் தான், ஒரு 100 meters தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுவும் ஸ்ட்ரைட்டாக போகிற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப அட்வென்ச்சராகலாம் இல்லை. ஓகே, இதை கிட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், ஏதாவது சின்ன ஆக்டிவிட்டிஸ் விளையாடலாம், அவ்வளோதான். காம்போ மாதிரி நிறையா இருக்குது. 25 கேம்ஸ் என்னமோ. 25 கேம்ஸ் எவ்வளோ குமரா போட்டிருந்தது? 25 கேம்ஸ் வந்து அடல்ட் 600, சில்ட்ரன்ஸ் வந்து 400. ஃபேமிலி பேக் வந்து 1700 ப்ரோஸ். பாரு எலிஃபண்ட் தெரியுதான்னு. இன்னைக்கு நமக்கு பேட் லக் என்னன்னா யானையும் பார்க்க முடியல ப்ரோஸ். பின்னாடி போயிடுச்சாம்மா, நின்று இருந்ததாம்மா, பேக்கில் போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. மேபி பார்ப்போம், வர்றப்ப சிக்கிச்சுன்னா. ஒரு எலிஃபண்ட்டை பார்த்தோம்னா நல்லாயிருக்கும் ப்ரோஸ். நாங்கள் ஒரு வழியாக நூடுல்ஸ் சாப்பிட்டு கிளம்பிட்டோம். பட் என் வாழ்நாள் அந்த நூடுல்ஸ் நான் மறக்கவே மாட்டேன். இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஸ்டோரி இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா 4 மேகி, 2 பிரெட் ஆம்லேட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டீ, ஒரு 10 பலகாரம், 600 ரூபா ப்ரோஸ். முடிஞ்சு. சரி, ஓகே, சாப்பிட்டாச்சு, வந்தாச்சு. 3 வண்டிங்கண்ணா 30 ரூபாய்ங்க. இருங்க, கேஷியர் வரணும் ப்ரோஸ். இதுதான் அந்த குண்டலா டேம் போகிற வழி. 10 ரூபா டிக்கெட் இங்கே வாங்கிட்டு அப்படியே கீழே வரும். இங்கேயும் போட்டிங்கெல்லாம் இருக்கும் போலங்கண்ணா. பைக்கோடவே போகலாமா? பைக்கோடவே போகலாம். ஏறுங்க சபரினா, அவன் ஸ்ட்ரைட்டாகவே போகலாம். போகலாம் வாங்க. ப்ரோஸ் பரவாயில்ல, இங்கே பார்த்தீங்கன்னா பைக்கோடவே உள்ளே போகலாமாம்மா. நினச்சேன் அன்றபள்ளி. பைக் பாருங்க உள்ள போறீங்க.
ஆப்ஷன் இருக்குன்னு கேட்குறேன். செப்டம்பர் 14. ஒரு செகண்ட் வீடியோ எடுக்கிறது. கோ ப்ரோஸ் நாங்கள் ஒரு வழியா போட்டிங்க்கு வந்துட்டோம். உள்ளதான் போகிறோம். வாங்க போங்க. ரெண்டு சைடு ஒயிட் கலர் பால் ஓகேங்க போட்ல இருந்து போட்டு மாதிரி மாறக்கூடாது. ஓகே ப்ரோ. ரிவர்ஸ். இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்? ரிவர்ஸில் போகிறோம். ஒழுங்கு மேலே தான் கிட்ட வந்துருக்கேன். முன்னாடி போது திருப்ப. டேய் அடேய் மாங்க ப்ரோ எங்களால டைரக்ஷன் கண்ட்ரோல் பண்ண முடியல. வரமாட்டேதுடா. டேய் வா டேய் குமரா டேய் பைத்தியாரா போட்டோ வேணும்னா வேணாமா இங்க வா. ஒண்ணா ரைட்டா போண்ணா. மிதினா ரைட்டா போட்டு மிதினா. புடிச்சுக்கோ ஓடிடிய. திருப்புடா. அப்படிங்க வா. திருப்பு போட்ட திருப்பு. சாமி சேர்ந்து அடிச்சுட்டு போவான். ஏய் நகரவரா. நல்லா ரைட். இரு அவன் ஃபர்ஸ்ட் முன்னாடி ஓட்டு நம்ம பின்னாடி. ஒரே நிமிஷம் நாங்க திரும்பிறோம். வண்டி திரும்புது கீரை போடுனா. அப்படியே ஃப்ரண்ட் போடு. அப்படி ஃப்ரண்ட் போடு. வா ஃப்ரண்ட் போடு. ஸ்ட்ரைட் தண்ணி சமைச்சல் இருக்கு. நான் திரும்ப பெடல் பண்ண முடியல, டைட்டா இருக்குண்ணா. வந்துருச்சு. லெஃப்ட் ஐயோ நானால எடுக்க முடியல. ஒரு இன்னொரு ஸ்டெப் போட்டு இழுத்து விட்டுங்க, அதான் ஹைட்டா போகும். ஏய் எனக்கு கிக் விட்றாதீங்கடா. கீழே தான் கிடப்போம். ரொம்ப